இன்றைக்கி ஆரி மாவு டிஷ் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஆரி மாவு, வெல்லம், ஏலக்காய், தேங்காய், வேர்க்கடலை, ஒரு சிட்டிகை உப்பு, சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அளவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிறோமோ அந்தளவு கொழுக்கட்டை டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல தேங்காய் போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஏலக்காய், வெல்லம், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுமோ அந்தளவு நீங்கள் வெல்லம் சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பிசைஞ்சிக்கலாம். போடணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வாழை இலையில் தட்டிக்கலாம். ஆரி மாவு பிசைஞ்சது வாழை இலையில் வச்சு தட்டிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நம்ம வாழை இலையில் வச்சு தட்டினோன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். கொழுக்கட்டை ஷேப்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதையும் அதையும் சேர்த்து மடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தட்டி இது உள்ள மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மடித்து இட்லி பாத்திரத்தில் இன்னொரு தட்டு வச்சு அது மேலே வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவிலே. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க பறக்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோ எம்மியான கொழுக்கட்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்